வெல்கம் டு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படமான ஈவில் நன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட கதையை ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் எடுத்துருக்குறாங்க. ஸோ படத்தில் வரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாங்க. வழியில் கார் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நிற்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு கத்தி அழுகிற மாதிரியான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்கல. அண்ட் இந்த மரியா அப்படிங்கிற பொண்ணுக்கு மட்டும் திருப்பி திருப்பி யாரோ அழுகிற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்கறதுனால இவங்க மட்டும் கோச்சிக்கிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இவங்க தனியாக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இவங்க தனியாக போயிட்டாங்க அப்படிங்கிறதுனாலே மற்ற குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒரு பழைய சர்ச் இருக்கான். ஸோ அந்த சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நன் வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக ஸோ அவங்க வந்து கன்னியாஸ்திரியாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாகி அவங்கள வந்து ஒரு அதிசயத்தாய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிற டைமில் அவங்க காணாமல் போயிருக்கிறாங்க. உண்மைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஓப்பனிங் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிஸ்ட்ரீஸ் நிறைஞ்ச ஒரு சர்ச்சை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் பயணிக்கும் போது அங்கே ஒரு கட்டத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, கடைசி அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முக்கியமாக படத்தில் ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு அப்படி வரக்கூடிய அந்த ஹாரர் போர்ஷன்ஸாவது ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்ல. அதுவுமே இந்த படத்தில் எங்கேயுமே எனக்கு பெருசாக வந்து ஹாரர் போர்ஷன்ஸ் ஒர்க் ஆகலை. பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் ஒரு சுமாரான ஹாரர் படம். படத்துலேயே உருப்படியான விஷயம்னா தமிழ் டப்பிங் தான். ஆனால் அந்த தமிழ் டப்பிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் எனக்கு தமிழ் டப்பிங் மிஸ் ஆகிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள்ங்க. ஆனால் ஆகா ஓகன்னு எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.